ஐயா இன்னைக்கு 1000 பாரங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா அவர் வாக்குத்தத்தமா சொல்ற, நான் உன்னை நடத்த போறேன்னு சொல்லிட்டேன். திரும்ப அந்த பாரத்தை தூக்கி என்ன பண்ணாத, தலை மேல வைக்காதீங்க. அன்னைக்கு கூட சொன்னேன், இங்க இருந்து இறங்கும் போதே அந்த பாரம் உள்ள வந்துருது. ஆண்டவர் எவ்வளவுதான் வாக்குத்தத்தத்தை பேசினாலும், தீர்க்க தரிசனத்தை பேசினாலும் கொஞ்ச நேரம் சந்தோஷம். அது பேசும்போது இன்னைக்கு சொன்னாரு, உன் நீதியை பட்ட பகலை போலவும் உன் நியாயத்தை வெட்ட வெளிச்சமா மாற்றுவேன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள கண்டிப்பா என் வாழ்க்கையில செய்வார் நினைக்கிறீங்க. ஆனா இறங்கி போகும்போது மீண்டும் அந்த பாரத்தை வச்சிருந்தீங்க. அவர் சொல்றாரு, அந்த பாரத்தை விட்டு ஏன் பாரத்தை சுமருங்க. உங்களுக்கு இன்னையில இருந்து உங்க பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, தேவனுடைய பாரத்தை சுமங்க. இன்னைக்கும் காலையில 7 மணிக்கு சர்ச்சுக்கு வா, எல்லா கூட்டத்தையும் கலந்துக்கோ, எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வாங்க, பரிசுத்தமா இருங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உண்மைதான், தேவைதான். அதை காட்டிலும் மேலானது தேவனுக்கு. நீங்க தேவனுக்காக ஓடணும் தீர்மானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க காலையில தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துருவீங்க. நீங்க உங்களை யாரும் சொல்லவே வேண்டாம், 7 மணிக்கு வான்னு சொல்ல வேண்டாம். நீங்க தேவனை உண்மையா கனம் பண்ணுது. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகள். அதுல ஒரு டேஷ் போட்டு வைக்கிறார் பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மட்டுமல்ல, உண்மையாக. நீங்க உண்மையாக தேவனை தேட தேட நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போறாரு. அப்ப எனக்குள்ள ஒரு தீர்மானம் வரணும், நான் தேவனுக்காக என்ன செஞ்சுட்டேன், எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்காக கொண்டு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும், ஒருத்தரும் வெறுங்கையா என் பக்கத்துல வரக்கூடாது சொல்லியிருக்கிறாரா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துக்குள்ள யாராவது வரும்போது எப்படி வரக்கூடாதா, வெறுங்கையா வரக்கூடாதா. என்னைக்கு நீங்க வெறுங்கையா அப்ப எங்க போயிடாதீங்க, நின்றாதீங்க, அவர் சமூகத்தில் நின்றாதீங்க.